ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து ஹேர் டைனே சொல்லலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தரும். இதை வந்து ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு இருக்கிற வெள்ளை முடிகள்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க, இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது கூட என்ன சேர்க்க போகிற முக்கியமான அந்த ஒரு பொருள் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். எவ்வளோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற பொருள்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, செம்பருத்தி பூக்கள் தான் எடுத்துருக்கோம். நல்லா வந்து நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அடியில் உள்ள காம்புகள்லாம் பகுதியை நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அக்கா நீங்கள் வந்து ஆயிலில் அரைக்கும் பொழுதோ அல்லது இதை வந்து சேர்க்கும் பொழுதோ நீங்கள் நடுவில் உள்ள மகரந்தத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அதை போட்டு நீங்கள் அரைச்சி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் நடுப்பகுதியில் உள்ள எல்லா மகரந்தத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷான பூவாக தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும். இது வந்து கொஞ்சம் பழைய பூக்கள் தான் நான் எடுத்து வச்சுருந்ததுனால கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம், அதனால் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும், நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இரும்பு கடாயே பயன்படுத்துங்க, வேறு எந்த பாத்திரமும் பயன்படுத்த வேண்டாம். நமக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னா கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். நல்லா அயன் கண்டென்ட்டும் சேரும்பொழுது நம்ம முடியை வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் ரெடி பண்ணும்போது இரும்பு கடாயை பயன்படுத்துங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா, நான் வந்து கோகோனட் ஆயில் தான், இது மாதிரி செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ஆயில் வந்து நல்ல ஆயிலாக வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 50 மில்லி வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். நம்ம கம்மியாக தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் எல்லா ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோகோனட் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் சூடானோன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா, டீ தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மல் டீ தூள் எடுத்துக்கோங்க. நீங்கள் மசாலா டீ தூள்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நான் நார்மல் டீ தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த ஆயிலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த டீ தூள் சேர்த்தே ஆகணும். இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த டீ தூள் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு, கொஞ்சம் அதாவது வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த செம்பருத்தி பூக்களை எடுத்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூக்களை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து அப்படியே முழுசாக போடுறதோட இந்த மாதிரி 2 பிச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. எல்லா பூக்களையும் இந்த பூக்கள் வந்து நல்லா இந்த ஆயிலில் வந்து வெந்து வரணும். அப்போ தான் இந்த பூவோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். ஒரு 10 பூக்கள்கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம டீ தூள் சேர்த்துக்கிட்டோம். ரெண்டாவது வந்து இந்த பூக்களை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கூடவே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ஆயில் தாங்க நம்ம ரெடி பண்ணுறது. கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலரில் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து இந்த பூக்கள் வந்து நல்லா வந்து மொறுமொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கும். இந்த பூக்களோட எசன்ஸும் இந்த டீத்தூளோட எசன்ஸும் நல்லா இறங்கி நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்க அந்த டீத்தூளோட கலர் நல்லா இதில் இறங்கியிருக்கு பாருங்கள். கலர் இறங்கி எந்த அளவுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். நல்ல ஒரு டார்க் கலருக்கு மாறி இருக்குது. இதில் வந்து வெறும் டீத்தூளும் செம்பருத்தி பூவும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த முக்கியமான பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுவே நல்லா வந்து சூடாகிட்டு இருக்கு.
இப்போ இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா, இது வந்து பச்சை கற்பூரங்க. நீங்கள் எந்த கற்பூரமாக இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட பச்சை கற்பூரம் இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முடியோட வளர்ச்சியை நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு கருமையாகவும் மாற்றி கொடுக்கும். அந்த பச்சை கற்பூரத்தை நல்ல ஒரு 2 கற்பூரம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி கையிலேயே நசுக்கி விட்டிங்கன்னா அப்படியே வந்து பவுடர் மாதிரி வந்துடும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. நான் 2 கற்பூரம் அளவு தான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதேமாரி ஒரு சிலருக்கு வந்து அரிப்பு தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம தலையை வந்து சுத்தப்படுத்தினாலும் ஒரு சிலருக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் பேனெல்லாம் இருக்காது. ஆனால் பார்த்தா அரிப்பு தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது அந்த அரிப்பு தொல்லையெல்லாம் உங்களுக்கு நீங்கிடும். அதுமாரி பொடுகு இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கும் இது வந்து சூப்பரான ஒரு தீர்வு கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா பிடிக்கும் நம்ம முடியல. நல்லா வெள்ளை முடி எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக்கி கொடுக்குறோம். நீங்கள் இதை வந்து தொடர்ந்து வந்து ஒரு 2-3 வாரம் நீங்கள் இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த அளவுக்கு முடி வந்து பிளாக் ஆகிடுச்சே நம்ம முடி, அது நம்ம கொட்டுற முடி எல்லாம் நின்றுச்சே அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா வந்து இந்த செம்பருத்தி பூக்கள் வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். போதும் இந்த அளவுக்கு. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஆயில் வந்து நல்லா ஆறட்டும். நம்ம இந்த இரும்பு கடாயிலே விட்டுடலாம். நீங்கள் ஓவர் நைட் கூட தாராளமாக விட்டுட்டு நீங்கள் வடிகட்டிக்கலாம். நான் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுனால நான் இப்போயே உங்கள்கிட்ட வடிகட்டிட்டு காட்ட போகிறேன். ஆல்ரெடி வடிகட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டிட்டு திரும்பவும் இதே ஆயிலே நான் ஊற்றி இதே அந்த செம்பருத்தி பூலே போட்டு நான் வச்சுருவேன். ஏன்னா ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஆல்ரெடி இந்த ஆயில் வந்து நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். என்னென்னா நம்ம இது வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு வாசம் கமகமான்னு இருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணால் முடியெல்லாம் கொட்டும் அப்படின்றதுலாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. முடியை வந்து நல்லா வளர வைக்கும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. இப்போ இதை வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம எடுத்து இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கருகருன்னு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம இதை எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு செம்பருத்தி பூக்கள்லாம் அப்படி நொறுங்கிடுச்சு பாருங்கள். அந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தால் நமக்கு ஆயில் வந்து கெட்டு போகாது. இல்லைனா சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சக்கைகள் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு காட்டன் கிளாத் கூட வச்சு நீங்கள் தாராளமாக இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் இந்த ஆயிலே விட்டுருங்க. இரும்பு கடாயிலே எப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் கிடச்சிருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா டை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நல்லா உங்கள் முடியெலாம் அப்படி பிடிக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு பிளாக் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த செம்பருத்தி பூவோட கலர் வந்து அந்த மாதிரிங்க. அது நல்லா வந்து நம்ம முடியில் வந்து பிடிக்கும். ஆல்ரெடி இந்த ஆயில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த ஆயில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அதே ஆயில் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான ஆயில். இதை நானும் ரெடி பண்ணது ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆயில் இது வந்து நீங்கள் பாட்டிலில், அதாவது கண்ணாடி பாட்டிலில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மற்ற எதுலேயுமே நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஆயிலை வந்து என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஹேர் டை ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நார்மலாகவே நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, அக்கா இதை ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணலாமா, டெய்லி நம்ம இதை பயன்படுத்திட்டு வரலாமான்னு தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நீங்கள் எப்பொழுதுமே ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இதை டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை.
தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். கோகனட் ஆயில் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படியே தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டே வரும்போது நல்ல ஒரு கருமை எண்ணத்துக்கு உங்கள் முடி வந்து ஃபுல்லாக மாறிடும். இளநரைகள் இருக்கிறவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம். உங்கள் நிறைய முடிகள் உங்களுக்கு வரவே வராது, வந்த முடியும் காணாமல் போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி ஒட்டுதுன்ட்டு. நான் இதை கூட எடுத்து காட்டுறேன். இப்போ ரெடி பண்ண ஆயிலே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா வந்து கையில் பிடிக்கும். இதை வந்து ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்பொழுது அயன் கடாயிலே விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுக்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் இருக்கும். கலர் இன்னும் நல்லா டார்க்காக கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க இதை என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் நான் என்னுடைய முடிக்கு தேவையான அளவு நான் ஆயில் எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இதுவே நம்ம முடிக்கு தாராளமாக போதும். உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறதுனால இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க. ரெகுலராக இந்த ஆயிலை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை எண்ணெய் வச்சு குளிக்கணும்னு நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆயிலை வந்து ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அப்ளை பண்ண உடனே எந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். என்ன தான் உங்களுக்கு வெள்ளை முடிகள் இருந்தாலும் இதை அப்ளை பண்ண உடனே நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சுத்தமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடும். ஆல்ரெடி எனக்கு வந்து நிறைய ஒயிட் ஹேர் இருக்குது. ஆனால் இந்த ஆயிலை அப்ளை பண்ண உடனே நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சீகக்காய் நேச்சுரல் ஷாம்பு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் சீக்கிரமாகவே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.